Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாங்க வெந்தயத்தை யூஸ் பண்ணி ஃபேஸ் கிளென்சரும் ஃபேஸ் பேக்கும் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாங்க ஃபேஸ் கிளென்சர் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோல போலாம். முதல் நாள் நைட்டுக்கு நீங்க 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு சின்ன கப்பில் 1/2 கப் தண்ணி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த ஊற வச்ச வெந்தயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்ச தண்ணியையும் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற வெந்தயத்தில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அது கூட 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ரெட்னஸை நீக்கி ஸ்கின்னுக்கு நேச்சுரலாகவே ஒரு கலரையும் கொடுக்குது. இது ரெண்டையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இது கூட 3 ட்ராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் லெமன் ஜூஸ் வந்து எங்களோட ஸ்கின் கலரை இன்க்ரீஸ் பண்ணணும். லெமன் ஜூஸில் இருக்கிற விட்டமின் சி எங்களோட ஸ்கின்னில் லைட்டின் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம கிளென்சர் ரெடி ஆகிட்டு நீங்கள் இதை வந்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணி 3 to 5 மினிட்ஸ் ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளென்சரில் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறோம். வெந்தயம் ஸ்கின் ப்ராசஸில் இருக்கிற டர்ட்டை க்ளீன் பண்ணி எடுக்குது. அதோட இது நல்ல ஒரு எக்ஸ்போலியேட்டர். ஸோ எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸையும் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நீங்கள் 3 to 5 மினிட்ஸ் கிளென்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வெந்தயம் பயறு இது ரெண்டையுமே தனித்தனியாக வெயிலில் காய வச்சு தனித்தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுல 1 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டீஸ்பூன் பயரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பயரில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் எங்களோட ஸ்கின்னை க்ளீன் பண்ணுது. அதோட இந்த பயறு வந்து எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பிக்மெண்டேஷன் ஃபேஸில் இருக்கிறவங்க வந்து வீக்லி 3 டைம்ஸ் வந்து நார்மலாக பயரில் பேக் போட்டுட்டு வந்தாலே உங்களோட ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு ஒரு ஈவனான ஸ்கின் டோன் கிடைக்கும். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதோட ஒரு பிஞ்சளவு கஸ்தூரி மஞ்சளும் 1 ஸ்பூன் ஜோக்கெட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் வந்து எங்களோட ஸ்கின் அலர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதோட ஜோக்கெட்டில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் வந்து ஸ்கின்னை லைட்டின் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேக்கை உங்களோட ஃபேஸுக்கு கீழிருந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட நெக்கில் இருந்து மேல் நோக்கி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஸ்கின் வந்து டைட்டின் ஆகும். அதோட டபுள் சின் ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் ரெடியூஸ் ஆகிடும். இந்த பேக்கை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் 1 மந்த்லேயே உங்களோட ஃபேஸில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோ கூட உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் ஃப்ரம் வினோ.